வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல பழனிச்சாமி, பாக்யாவும் மயுவோட ஸ்கூலுக்கு வராங்க. வந்துட்டு நிற்கிறாங்க. இவங்க தயங்கிக்கிட்டே, போங்க மேடம், போயிட்டு மயுவை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க வருத்தப்படுறாங்க. மயு சின்ன பொண்ணு, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் சாட்சி சொல்ல வைக்க முடியுமா? அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனால் இவ பயந்துட மாட்டாளா? கேள்வி கேட்பாங்களேன்னுட்டு அதுக்கு இவர் சொல்கிறாரு, வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ மயு கூட்டிகிட்டு போய் தானே அவங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இனியா மாதிரி தானே இவளும் சின்ன பொண்ணு பயந்துருவானிட்டு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்மளோட தவிர்க்க முடியாத நிலமை. போயிட்டு மயு கூட்டிகிட்டு போகணும், சீக்கிரம் டைம் ஆகுதுன்ட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் எல்லாரும் கோர்ட்டில் வந்து உட்காராங்க. அந்த இடத்துல ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. ஈஸ்வரி கிட்ட நிற்க வச்சுட்டு ஜட்ஜு சொல்கிறாரு, ரெண்டு பக்கம் விசாரிச்சதில் தெரியுது குற்றவாளி ஈஸ்வரின்னுட்டு. அவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் தாத்தா கத்துறாரு, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஐயானிட்டு. அதை பார்த்துட்டு ஜட்ஜு அவங்கள வெளியே அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா இவர் சொல்கிறாரு, இடைவேளைக்கு அப்புறம் திரும்ப மீட் பண்ணலான்ட்டு. எல்லாரும் கலைஞ்சி போய்ட்றாங்க. இந்த இடத்துல ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ஜட்ஜு தீர்ப்பு சொல்லியிருப்பார், அது கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கலாம், அதை விட்டுட்டு இவர் குறுக்கு வந்து பேசுறதுனால லேட் ஆகி போச்சுன்ட்டு அவங்க புலம்புறாங்க. இதை பார்த்து கோபிக்கு எரிச்சலும் கோபம் வருது. தாத்தா வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. இவர் அழுது புலம்புறாரு, பேர பசங்கிட்டலாம் சொல்லி. பாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு நமக்கு தெரியுதுன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் பாக்யா வராங்க. தீர்ப்பு சொல்லிட்டாங்களான்ட்டு. இல்லைம்மா, இடைவேளை விட்டுருக்காங்கன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு சொல்கிறாங்க மாமனார்கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, இன்றைக்கே நம்ம அத்தையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான்ட்டு. உள்ளே வராங்க. வந்துட்டு இவங்க அவங்களோட வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க, மயுவை கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு. இதை ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து உட்காராங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறதுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் பாக்யாவோட வக்கீல வந்துட்டு சொல்கிறாரு, ஒரு சாட்சியை விசாரிக்கணும், அனுமதி கொடுக்கணுன்ட்டு. அது கேட்டு அவர் திட்டுறாரு, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசியில் தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் தான் சாட்சி கூட்டிகிட்டு வருவீங்களான்ட்டு. அப்போ அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. பாக்யா வெளியில் வராங்க. அந்த இடத்துல பழனிச்சாமி மயு கூட நின்றுட்டு இருக்காரு. இவங்க வந்து சொல்கிறாங்க, நீ பார்த்த விஷயத்த உண்மையை எதுவுமே மறைக்காமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக அவங்ககிட்ட கேட்டால் விசாரிச்சா சொல்லிடுன்னுட்டு பாக்யா பழனிச்சாமி மயு கிட்ட சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. மயு பார்த்ததும் இவங்க ரெண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவங்க கத்துறாங்க, ராதிகா என்ன பொண்ணோட பொண்ணு, சின்ன பொண்ணு, அவள் இந்த இடத்துல அவளை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. அதை பார்த்ததும் ஜட்ஜு கத்துறாரு, போதும் அமைதியாக இருங்கன்னுட்டு இவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. மயு கிட்ட பாக்யா பக்கத்து வக்கீல் விசாரிக்கிறாரு. அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. பாக்யா பக்கத்து ஆளுங்கள்லாம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஆளில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், எங்கள் அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக சமையல் கட்டுக்கிட்டு போனாங்க, பாட்டி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க அங்கே பூஜை அடி இருந்தது, அது மேலே கால் வச்சு விழுந்துட்டாங்க. பாட்டி ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க, அது தெரியாமல் அம்மா விழுந்துட்டாங்க, அதை நான் எதிர்க்க இருந்து பார்த்தேன்ட்டு. அதுக்கு வக்கீல் கேட்குறா, திரும்ப நீங்கள் எதுவும் குழப்பத்தோடு சொல்லலையே, மொத்தம் முழுசாக பார்த்தீங்களா அந்த இடத்துல, நீங்கள் எந்த பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் பார்த்தேன், பாட்டி தள்ளி விடலை அம்மாவன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு பாக்யா பக்கத்து ஆளுங்க கோபி எல்லாமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ராதிகா அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. அவங்களும் நினச்சி பார்க்குறாங்க, இவங்க பக்கம் தான் தப்பு இருக்குதுன்னு தெரியுது, அதனால் அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜு சொல்கிறாரு, இங்கே வந்துட்டு பொய்யான தகவலை சொல்லி பொய் புகார் கொடுத்துருக்கீங்களான்னுட்டு ஜட்ஜு ராதிகாவுக்கு அவங்க அம்மாவுக்கு திட்டுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.